நீ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். யோபுவை தேவன் சகலத்திலையும் ஆசீர்வதிச்சதுனால தான் அவன் தேவன் மேலே பிரியமாக இருக்கான். தேவன் அவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அழிச்சா யோபு தேவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டான்னு சாத்தான் தேவன்கிட்ட சொல்லுது. இந்த சாத்தான் யோபுவை மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவை நம்ம தோல்வியை சந்திக்கும் போதும் அடிபடும் போதும் தேவன் இல்லையோ நம்மளை சந்தேகப்பட வைக்குது. தேவன் நேசித்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சோதனை இல்லாமல் இல்லை. தேவன் இவன் என் தாசன், இவன் என் வீட்டில் ஒருவன், என் பிரியமானவன், பாக்கியசாலி, உத்தமி, உத்தமன், இப்படிப்பட்ட வார்த்தைகள்னால யாரெல்லாம் அழைத்தாரோ அத்தனை பேரும் நாம் பார்க்காத கஷ்டத்தையும் வேதனையும் சந்தித்தவங்க தான். இப்படி சந்திக்கும்போது தேவனை குறை சொல்லாதவங்களும் இன்னும் அதிகமாக தேவனை தேடினவங்களும் தான். கஷ்டம் வரும்போது புலம்பாத மனுஷர்கள் யாருமே இல்லை. ஆபிரகாம், மோசேலேருந்து எல்லாருமே சீஷர்கள் வரைக்கும் எல்லாருமே புலம்புனாங்க தான். ஆனால் இவங்க புலம்புனாலும் தேவனை இவங்க தவற தூஷிக்கலை. அடுத்து தேவனை விட்டு விலகி போகவும் இல்லை. அடுத்து புலம்புனாலும் தேவன் ஏதாச்சும் செய்வார்னு நம்பிக்கையே கைவிடாதவங்க. அடுத்து தேவனுக்காக காத்திருந்தவங்க. இப்படி நாம் ஒரு தடவையாவது இருக்கோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் கூட தேவனை நேசிக்காமல் தேவனை திட்டிடுறோம், விலகிடுறோம், கோச்சிட்டு ஆலயத்துக்கு போக மாட்டேங்கிறோம். கொடுத்தா தான் தேவன், எடுத்தார்னா தேவன் இல்லைன்னு நினைக்காம கொடுத்தாலும் எடுத்தாலும் அவர் ஒருவரே மெய்யான கடவுள் நினச்சோம்னாலேமோ யோபுவுக்கு எல்லாத்தையும் திரும்ப ரெட்டிப்பாக கொடுத்தது போல் நிச்சயமாக நமக்கும் கொடுப்பார். ஆமேன்.